போட் நெக் எடுத்துருக்கோம் இந்த பாருங்க. அண்ட் எல்போ சைஸ் இல்லை, அதை விட கூட ஃபுல்லும் இல்லை எல்போவும் இல்லை மிடில் போட் நெக் எடுத்து ஸ்டைல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்றுமே போடல நான். பிகாஸ் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்டட் இருக்குது. ஸோ அதோட நெக்லஸ் எல்லாம் போட்டால் டூ மச்சா தெரியும். இப்போ உங்களோட ஸ்கின்னும் வெளியில தெரிஞ்சா தான் வடிவா இருக்கும். ஸோ இதுல கூட டிசைன் இருக்கிறபடியா நான் நெக்கை வந்து ஃப்ரீயா விட்டுட்டு கையுமே ஃபுல்லா இருக்கிறபடியா இதையும் ஃப்ரீயா விட்டுட்டு அண்ட் இதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு தென் பெரிய இயர்ரிங்ஸ் போட்டிருக்கேன். லுக், இப்படி பெரிய இயரிங்ஸ் போட்டீங்களா இவ்வளவுமே காணும். கழுத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை, சிம்பிளா இருக்கிறதே வடிவா இருக்கும். அதுக்காண்டி நீங்க என்னோட நெக்லஸ் வேண்டாதீங்கன்னு சொல்லல. நான் சில சாரிக்கு நெக்லஸ் போடணும், நீங்க அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விற்கிறேன். பட் சில சாரிக்கு இப்படி சிம்பிளா இயரிங் போட்டாலே நல்ல நான் சும்மாலாம் போய் சொல்லி விற்க மாட்டேன். கழுத்துக்கும் போடுங்க வடிவா இருக்கும், கையுக்கும் போடுங்க வடிவா இருக்கும் வேண்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, என்னட்ட வேண்டாடியும் பரவாயில்ல, எனக்கு பிசினஸ் போகாடியும் பரவாயில்ல. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஓகே. கைக்கு வேணாம் நல்லா இல்லை, கழுத்துக்கு வேணாம் நல்லா இல்லை, காதுக்கு மட்டும் போடுங்க. பட் கழுத்துக்கு வேணுமெண்டா ஒரு குட்டி செயின் போடலாம். சில பேருக்கு அந்த எம்டியா நெக் விட விருப்பம் இல்லாம இருக்கும். ஸோ நீங்க ஒரு குட்டி ஒரு செயின் ஒன்று போட்டாலுமே வடிவா இருக்கும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. பிகாஸ் இது போட் நெக்கா வருகுது, நிறைய டிசைன் இருக்கிறபடியா ஒரு பின்னா பெரிய ஒரு இயரிங் எனக்கு இவ்வளவுமே காணும். நைஸ். இதுவுமே நீங்க எப்படி உடுத்து விடுறீங்களோ அப்படியே நிற்கும் இந்த சாரி. உடனே கட்டும் போதுதான் எடுத்து மலமலண்டு ப்ளீட் பண்ணி இப்படி 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 குத்தி கட்டினா அப்படியே நிக்குது. வடிவான சாரி. நம்மளாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்வேஸ் ஹேங் பண்ணி கட்டிட்டு வருவேன். இன்றைக்கு தான் ப்ளீட் பண்ணியே கட்டிட்டு வந்திருக்கிறேன் நான். நைஸ்.